ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நேற்று நைட்லேருந்து நம்ம ஊரில் மழை அதிகமாக பேஞ்சிட்டே இருக்குங்க. யாருமே வேலைக்கும் போக முடியல. விட்டு விட்டு மழை வந்துக்கிட்டே இருந்ததுங்க. அதிகமாக தென் மாவட்டங்களில் மழை அதிகம் அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்கள வெளியே விடாதீங்க. இந்த கிளைமேட் செட் ஆகுமா என்னன்னு தெரியல. பார்த்து பத்திரமா இருங்க. நம்ம தம்பிங்க 2 பேர்த்துக்கும் ஸ்கூல் லீவு, அதனால் அவங்க கேட்டதுனால சிக்கன் தாங்க எடுத்துகிட்டு வந்து சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே ஆடு மாடு வேலை தாங்க. மழை டைமில் மாடுங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருங்க. சளி பிடிச்சிக்கும், அதுக்கும் காய்ச்சல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு வந்து சாம்பிராணி புகை அதிகமாக காமிங்க. நிறையா பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இது யூஸாக இருந்தால் ரொம்ப ஹாப்பிங்க. மெயினாக சொல்ல போகணுன்னா, அதுங்க தண்ணியும் குடிக்காதுங்க, தீனியும் சரியாக சாப்பிடாது. அதுக்கேற்ற மாதிரி வெயில் வரப்போ அந்த டைமில் வெளியே பிடிச்சி கட்டு, அதுக்கு தேவையான பராமரிப்பு நம்ம கரெக்டாக பண்ணணும். அதுக்கு உடம்பு சரியில்லாமலாம் போகாதுங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மள மாதிரி தாங்க அந்த ஆடு மாடும் வாயில்லா ஜீவனுங்க. அதுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது. உடம்பு சரியில்லைன்னு அது சொல்ல தெரியுமா? நம்ம தான் பார்த்து அது பக்குவமாக பார்த்துக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம திரகாகுமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.